சேர்ந்த மறவர்கள் இருக்காங்க. அந்த பட்டியலை சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த பொன்னான மாலை வேளையில் நம்முடைய செய்யாமங்கலம் கிராம பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆப்பநாடு வரலாற்று ஆய்வுக்குழு மற்றும் ஆப்பநாடு மறவர் சங்கம், கமுதி தாலுகா மறவர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் வருகை இருந்திருக்க உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி, தற்பொழுது உங்கள் கையில் எல்லாத்து கையிலுமே நம்ம ஒரு அழைப்பிதழ் கொடுத்துருப்போம். அந்த அழைப்பிதழ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி தெய்வீக திருமணர் சன்னதியில் 10 மணி அளவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த ஆலோசனை கூட்டம் எதன் பெயரில் நடைபெற இருக்கின்றது சொன்னால், கைரேகை சட்டத்தில் மறவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு அந்த சட்டம் மறவர் சமூகத்தின் மீது பாய்ச்சப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்து விட்டோம். 100 ஆண்டுகளை கடந்து விட்டும் அந்த சட்டத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து இந்த சமூகம் விடுபட்டு முன்னேறுவதற்கு தேவையான எந்த நலத்திட்டங்களும் இந்த மறவர் சமூகத்துக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு டிஎன்டி மறவர் 100 மாநாடு ஒன்றை நடத்துவதற்காக நம்முடைய ஆப்பநாட்டில் உள்ள கமுதி தாலுகா, கடலாடி, முதுகுளத்தூர், திருச்சுழி போன்ற தாலுகாக்களில் வாழக்கூடிய நம்முடைய பெரியவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மாநாடானது எதன் அடிப்படையில் நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், இந்த பத்திரிகைகளுடைய 4வது பக்கத்தில் ஒரு அழைப்பிதழ் இருக்கும். அந்த அழைப்பிதழ் யார் நடத்தியது என்று சொன்னால், நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமன் தேவர் அவர்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பொய் வழக்கில், எப்படி இன்னைக்கு பொய் வழக்கில் இவர்கள் எல்லோரும் குற்றம் புரியும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிவிப்பு செய்து கைது செய்தார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்காக தேவர் திருமகனார் மாநாடு ஒன்றை நடத்தி, இந்த மறவர்கள் எவருமே காவல்காரர்கள், மண்ணை காப்பவர்கள், இவர்கள் குற்றம் புரியவர்கள் அல்ல என்பதை உலகிற்கு சொல்ல நடத்தியதுதான் அந்த அபிராமத்தில் நடைபெற்ற கைரேகை சட்டம் 1வது ஆப்பநாடு மறவர் மகாஜன மாநாடு. அன்று நம்ம மீது போடப்பட்ட அந்த ரேகை சட்டத்தை எதிர்கொள்ள மாநாடு நடத்தினோம். தேவர் திருமகன் பின்னால் அணிதிரண்டோம். அந்த சட்டத்திலிருந்து விடுதலை அடைந்தோம். இன்று நாம் மாநாடு போட முடிவு செய்திருப்பது, இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்ட மறவர்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்ட அழைப்பிற்காகத்தான் கமுதி தாலுகா மறவர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாமா செல்லத்தேவர், இந்த மண்ணின் மைந்தர் வந்திருக்கின்றார். ஆப்பநாடு மறவர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கீழத்தூர் ராமசாமி தேவர் மற்றும் ஆப்பநாட்டில் உள்ள நம்முடைய உறவுகள் ஆப்பனூர் ராஜ்குமார், சிவா, ஆதனக்குறிச்சி இளஞ்செழியன், புனவாசல் வேல்முருகண்ணன், மாங்குடி கேப்டன் முத்துராமலிங்கம், புளியங்குடி முன்னாள் இராணுவ வீரர் மச்சான் கருப்பசாமி போன்றவர்கள் தலைமையில் வருகின்ற 12ஆம் தேதிக்கான அழைப்பு கொடுக்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எதுக்கு இந்த செய்யாமங்கலத்தில் நாம் இந்த அழைப்பை கொடுக்கிறோம் என்று சொன்னால், இது 1927ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையினரால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மறவர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளார்கள். இது 1927ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பட்டியல். இதில் நம்முடைய செய்யாமங்கலம் கிராமத்தில் உள்ள மறவர்கள் யார் யார், அதாவது அன்றைய நேரத்தில் இந்த மண்ணின் காவல்காரர்களாக இருந்த செய்யாமங்கலம் மறவர்கள் யார் என்ற பட்டியலில் உள்ளது. அந்த பட்டியலை வாசிக்கிறேன். இது 1927ஆம் ஆண்டு நம்ம ஊரில் வந்த அந்த முன்னோர்களுடைய பெயர். இவர்கள் எல்லோருமே இந்த பகுதியில் வீரமிக்கவர்களாகவும் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து நிற்பவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க பேட்டை சொல்றேன். செய்யாமங்கலம் மற்றும் அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கொடுமுலூர், இங்கே வாழ்ந்த மறவர்களில் சுந்தரத்தேவர், பி அத்தித்தேவர், குமாரத்தேவர், கருப்பணத்தேவர், அத்தித்தேவர், முத்துத்தேவர், கோட்டைத்தேவர், சொக்குத்தேவர், முனியாண்டி தேவர், இந்த 10 நபர்களுமே இந்த பகுதியினுடைய மிக வீரமிக்க மறவர்களாக 1927 பட்டியல் மாமா 100 வருஷம் முன்னால. இப்படி அதாவது இந்த பட்டியலில் நாம் கிராமம் இடம்பெற்றிருக்கிறது. 1928 முதலாக ரேகை சட்டம் போடப்பட்ட 19 கிராமத்தின் பட்டியலை வாசிக்கின்றேன். இந்த 19 கிராமத்தில் முதல் கிராமமாக ஆப்பனூர், 2வது கிராமமாக தூவல், 3 ஆதனக்குறிச்சி, 4 புனவாசல், 5 கள்ளக்காரி, 6 வடக்கு வேப்பங்குளம், 7 அரிசிக்குழுவான், 8 செய்யாமங்கலம், 9 அம்மன்பட்டி, 10 சிங்கப்பிள்ளையாப்பட்டி, 11 மாவிலங்கை, 12 நெடுங்குளம், 13 கோயிலாங்குளம், 14 ஓக்கரசகுளம், 15 காடமங்கலம், 16 அரியமங்கலம், 17 தெற்கு வேப்பங்குளம்,
18 கொம்பூதி, 19 சொக்கானை. இந்த 19 கிராம மறவர்கள் 4500 பேரை சீட் ஆக்டில் கைது செய்ய ஆணை பிறப்பித்தது அன்றைய ஆங்கிலேய அரசு. இப்படி மறவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை எதிர்த்து போராட அன்று யாரும் முன்வராத நேரத்தில் நம் தெய்வமாக வணக்கூடிய தெய்வீக திருமகனார் இந்த பகுதிக்கு வருகை தந்து செய்யாமங்கலம் கிராமத்தில் உள்ள அந்த குற்றம் புரியும் மறவர்கள் என்ற பட்டியலை தயார் செய்து ஆங்கிலேய அரசுக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பி நம் கிராமத்திற்கு எப்போ வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் திருமகனார் 1934ஆம் ஆண்டு இந்த நம்முடைய செய்யாமங்கலம் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த வருகை தந்து சென்னை மாகாணத்தில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து அங்கிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. இவங்களை பூரா பிடிங்கன்னு சொன்ன உடனே அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்கள், நீங்கள்லாம் குற்றம் புரியக்கூடிய மறவர்கள், அதனால் உங்களை கைது செய்ய வருகிறோம் என்று சொல்லி இங்கே இருக்கும் மறவர்களிடம் கைரேகை வாங்க வருகிறார்கள். இது 1933ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. அப்படி ஒரு சூழல் நடைபெற்ற பொழுது தேவர் திருமகனார் நேரடியாக நம்முடைய கிராமத்துக்கு வந்து இவர்கள் உண்மையிலே குற்றம் புரிவர்கள் தானா என்பதை வீடு வீடாக சென்று அவர்கள் யார், அவர்கள் பெயர் என்ன, அவர்கள் தொழில் என்ன, அவர்கள் படிப்பு என்ன, அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர்களுடைய குடும்பத்தினுடைய கால்நடை மதிப்பு என்பதை பட்டியல் செய்து அதை சென்னை மாகாணத்துக்கு அனுப்பி செய்யாமங்கலம் கிராமத்தில் வாழக்கூடிய மறவர்கள் பெரும் நிலக்கிழார்கள், காவல் தொழில் புரிபவர்கள், கிட்டத்தட்ட பார்த்தா செய்யாமங்கத்தில் இருக்கிற பட்டியலில் உள்ள அவ்வளவுமே படித்தவங்க. அன்னைக்கு 1928 அத்தனை பேருமே படித்தவங்க. அந்த அதாவது குற்ற பரம்பரை சட்டம், குற்ற பழங்குடி சட்டம் படிக்காதவன், நாடோடி, எந்த தொழிலும் இல்லாதவன் மீது போடப்பட்ட சட்டத்தை எப்படி உடைத்திருந்தார் சொன்னால் இப்படிப்பட்ட பட்டியலை தயார் செய்கிறார். அந்த 10 பேரோட பேரை சொல்கிறேன். செய்யாமங்கலம் கிராமம் 5ஆம் தேதி வந்திருக்கார். ஐயாவோட பட்டியல் போட்டிருக்கு. 5/4/1934 தேவரையா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. இந்த மாநாடு நடத்துவதற்கு முன்னாடி மாநாடு நடைபெற்றது மே மாதம் 1934. எப்படி நாம் இன்று பசுமொன்னில் ஒரு மாநாடு நடத்துவதை முன்னிட்டு நம்முடைய செய்யாமங்கலம் கிராமத்துக்கு வந்திருக்கின்றோமோ அதே போன்று தேவர் திருமகனார் இந்த அழைப்புதலை நம்ம கிராமத்துக்கு கொடுக்க 5/4/2034 வந்திருக்காரு. அந்த செய்யாமங்கலத்தில் உள்ள மறவர்களுடைய பெயர் மாயழகு தேவர், அவங்க அப்பா பேர் கோட்டமுத்து தேவர். வடிவேல் தேவர், அவங்க அப்பா பேர் குமராண்டி தேவர். மயிலேரி தேவர், அவங்க அப்பா பேர் வேலுத்தேவர். முத்துத்தேவர், அவங்க அப்பா பேர் சுப்பையா தேவர். பெரியய்யா தேவர், அவங்க அப்பா பேர் முனியாண்டி தேவர். வேலுத்தேவர், அவங்க அப்பா பேர் வெட்டி முனியாண்டி தேவர். பெரியய்யா தேவர், அவங்க அப்பா பேர் கருப்பண தேவர். வீரபத்திர தேவர், அவங்க அப்பா பேர் கருப்பண தேவர். தவசிமுத்து தேவர், அப்பா பேர் கருப்பண தேவர். பாளைய தேவர், அப்பா பேர் கருப்பண தேவர். பெரியன தேவர், அவங்க அப்பா பேர் வெங்கடாச்சல தேவர். வெங்கடாச்சல தேவர், அவங்க அப்பா பேர் பெருமாள் தேவர். இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, யாரும் உயிரோட கிடையாது. இன்னைக்கு யாரும் உயிரோட கிடையாது. இவங்கெல்லாம் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர்கள். இதான் இந்த கிராமத்தில் இருப்பவருடைய சொத்துலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மதிப்பில் 10,000 15,000, இன்னைக்கு மதிப்பில் பல கோடிகள் சொத்து கொண்ட நிலக்கிழார்களாக இருந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க இந்த ஊரில். எங்களால் யோசிக்க முடியுதா? 100 வருடங்களுக்கு முன்னால் சீட்டு ஆக்டில் இருந்த அத்தனை மறவர்களுமே படிச்சிருக்காங்க. இப்படி கல்வியில் சிறந்த ஒரு கிராமமாக செய்யாமங்கலம் விளங்கியிருக்கு. வீரத்திலும் சிறந்து விளங்கியதால் இந்த சீட்டு ஆக்ட் சட்டம் நம்மளை பாதிச்சிருக்கு. இதுதான் நடந்த வரலாறு. இப்படி நம்முடைய கிராமம் பெருமை பெற்று புகழோடு விளங்கிய கிராமம். அந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட இழுக்கை தேவர் திருமகனார் துடை தெரிந்தார். அந்த நன்றி கடனைத்தான் நாம் இந்த பகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான சிலையை நிறுவி தேவரை வணங்கி வருகிறோம். ஆனால் வணங்கினால் மட்டும் போதாது, நாம் சீட்டு ஆக்டில் பாதிக்கப்பட்டதற்காக அரசு என்னென்ன வழங்கியிருக்கின்றதோ அது அத்தனையுமே நம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்க வேண்டும். 100 ஆண்டுகளாக அதை மறந்துவிட்டோம். அரசு நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறது. இனிமேலாவது அது நம் தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த தேவரையா நம்மை காப்பாற்றினாரோ அவரிடத்தில் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு நம்முடைய மறவர் சமுதாய பெரியவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த மாநாட்டை நடத்தி நமக்கான உரிமைகளை அங்கே கேட்க இருக்கின்றோம். அது உரிமைகள் தான். அது என்னென்ன கேட்க இருக்கிறோம் என்பதை மரியாதைக்குரிய தோல் ராமசாமி தேவர் அவர்கள் சுருக்கமாக அந்த என்ன கோரிக்கை என்பதை இங்கே விளக்குவார்கள்.